மறைந்த இயக்குநர் கே பாலச்சந்தரின் ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு சென்ற நடிகர் கமலஹாசன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். பின்னர் அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். மகன் திரு பிரசன்னா அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவங்க ஷூட்டிங் போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியும் வந்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் போக பாக்கி நேரம் பூரா அவர் ஸ்டுடியோல தான் இருந்தாரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு 10 வருடங்கள்ல அத்தனை நாளும் நான் அவரோட தான் இருந்திருக்கேன். நான் அங்கு கற்றதுதான் இன்று எனக்கு கரன்சியாக செலவுக்கு பயன்படும் ஒரு கரன்சியாக எனக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லைங்கிறதுக்காக நான் அது சொல்லல. இது போன்ற ஒரு தமிழ் சினிமாவுக்கு கொடை வழங்கிய ஒரு கொடைவள்ளல், தமிழ் சினிமாவுக்கு திறமைகளை கொடையாக வழங்கியவர் வேறு யாரும் இல்லை என்பது தாழ்மையான கருத்தெல்லாம் இல்லை. இதுதான் நிஜமான கருத்து. இதுக்கு இணையாக வேற ஒரு டைரக்டர் கிடையாது. இந்த பாஸ் மார்க்னு சொல்லுவாங்களே, அப்படி இவர் செய்த படங்களில் 30 படங்கள் வேண்டாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஒதுக்கினாலும் 70 மார்க் இருக்கு. அப்படி அந்த 70 படங்கள் மாதிரி திருப்பி எடுக்க முடியுமா என்று இளைஞர்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்னுடைய ஆசான்கிறதுக்காக சொல்லல. தமிழ் உலகுக்கும் இவர் அதுதான், தமிழ் சினிமா உலகுக்கும் இவர் அதுதான். இவர் இல்லைங்கிற இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. செய்தாக வேண்டும், அது எங்கள் கடமை. அவருடைய துகள்கள் எங்களுள்ளெல்லாம் அணுவாக இருக்கிறது. வெவ்வேறு அவர் அறிமுகப்படுத்திய பல கலைஞர்களுள் அது இருக்கிறது. அவர் போயிட்டாரு, இனிமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு உருவத்தில் இருக்காது. என்னை போன்ற பல உருவங்களில் அவருடைய திறமை பளிச்சிட்டு கொண்டே இருக்கும். அதுதான் அவர் இட்ட அந்த விதை. அந்த விதையில் வந்த பயிர்கள் தான் நாங்கள் எல்லாம். அவருக்கு நல்ல வேளை இன்னைக்கு காலதாமதமாக இங்கே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. நிகழ்ந்த அன்று வந்திருந்தால் இவ்வளவு பேசியிருக்க முடியாது. என்ன சொல்ல வந்தேன், எதற்காக அழுகிறேன் என்பதை பார்த்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அழுது முடித்து விட்டதனால் ஓரளவுக்கு இப்படி பேச முடிகிறது. ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பை ஈடு செய்ய நாங்கள் முயற்சிக்கப் போவதில்லை. அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டிய கடமையாக, ஒரு மகனின் கடமையாக எடுத்துக்கொண்டு நான் அதை செய்வேன். வணக்கம். அது அவர் எனக்கு கொடுத்த பல வரங்கள் மாதிரி கடைசியா போவதற்கு முன்னால் கொடுத்த இன்னொரு பூச்செண்டு. அது இப்ப எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு, தயார் நிலையில் இருக்கிறது. தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்கள் சொல்லும் தேதியில் அது வெளிவரும். அதெல்லாம் வைப்பாங்க. இவ்வளவு பெரிய ஆளுங்க அது நடக்காம போகுமா? வச்சாலும் வைக்கலனாலும் அவருடைய ஒர்க் நிற்கும். அவரை தான் காலம் கடந்து நிற்கும். வரணுங்கிறதா முயற்சி கேட்டிருக்காரு அவரு. கடைசியா கேட்ட கேள்வியில் அது ஒன்று இருக்கிறது. எனக்கு சந்தோஷமா இருக்காது. அவரு அது அப்படி ஒரு கடைசியா ஒரு கேள்வி அவர் போனதுக்கு பிறகு என்னை அடைந்தது. மிக சந்தோஷமாக இருந்தது. வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். இது அவரை பற்றி அவர் வீட்டில் நடக்கும். பார்க்கலாம். நாங்க அவருடைய லெகசி தான் நாங்க எல்லாருமே அவர் அறிமுகப்படுத்தி. நான் அது டைரக்டர் தான். மறைந்த அன்னைக்கு இரங்கல் செய்தியில அவருடைய 106 திரைப்படங்களையும் ஆர்கைவ் செய்வதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணலாம். கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன தனி மனிதனால் சாத்தியம் அல்ல. அரசு செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் இண்டஸ்ட்ரியே சேர்ந்து செஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இப்ப கவிதைக்கு பாரதியார்லாம் சொல்ற மாதிரி சினிமா உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு மனிதர் சிருஷ்டிகர்த்தா திரு கேபி அவர்.